ஒரு நேயர் கேட்டிருக்காரு வந்து 12 வயசு குழந்தைக்கு வந்து ஏற்கனவே 2 வாட்டி பல்லு விழுந்துருச்சு டாக்டர், ஏன் இது மாதிரி விழுது, இது மாதிரி விழுந்தா திருப்பி பல்லு முளைக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினை இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு எல்லாருக்குமே 2 செட் ஆஃப் டீத். ஒரு செட் ஆஃப் டீத் பேர் பார்ப்பற்கள் ஆர் பிரைமரி டீத்னு சொல்லுவோம். இன்னொரு செட் ஆஃப் டீத் வந்து பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்பற்கள் வந்து இந்த பிரைமரி டீத் வந்து டிப்பிக்கலாக ஒரு குழந்தை வந்து 6 மாதம் இருக்கும்போது வளர ஆரம்பிக்கும், 3 வயசு வரைக்கும் வரும். ஸோ மொத்தமாக 20 நம்பர் இருக்குது அந்த பால்பற்கள். இன்சைசாஸ் இருக்குது, மேலே 4 கீழே 4 கெனைன் இருக்குது. அதுக்கப்புறம் பிரைமரி மோலாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேல் தாடையில் 10 பற்கள், கீழ் தாடையில் 10 பற்கள், மொத்தமாக 20 பற்கள் இந்த பால் பற்கள். இது வந்து டிப்பிக்கலாக 6.5 வயசு ஆகும்போது ஆடி விட ஆரம்பிக்கும். 6.5 வயசு ஆகும்போது என்ன ஆகும்னா, பெர்மனன்ட் பற்கள் ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் மோலார் வரும், கீழே இருக்கிற லோவர் இன்சைசாஸ் பெர்மனன்ட் இன்சைசார் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெர்மனன்ட் இன்சைசாஸ் வரும்போது பால் பற்கள் விழ ஆரம்பிக்கும். ஸோ பிரைமரி டென்டிஷன் ஸ்டேஜ் வந்து டிப்பிக்கலாக அந்த 6 மாதம், அந்த 6 வயசு 6.5 வயசு வரைக்கும் பிரைமரி டென்டிஷன். 6.5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் மிக்சட் டென்டிஷன் சொல்லுவோம். ஏன் மிக்சட் டென்டிஷன் சொல்லுவோம்? வாயில் பால் பல்லும் இருக்கும், பெர்மனன்ட் பல்லும் இருக்கும். ஏன்னா இந்த 6 to 13 வந்து இந்த நான் சொல்ல இருக்கேன் 20 பால் பல் விழணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 20 பால் பல்லும் விழுந்து அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் பெர்மனன்ட் பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ டிப்பிக்கலாக பால் பல்லு ஃபஸ்ட்டு விழும், ஒரு 2 to 3 monthsக்குள்ளே பெர்மனன்ட் பல்லு வந்துடும். சில சமயம் இது இந்த கரெக்டான சீக்வன்ஸில் வரலை, ஒழுங்கான பொசிஷனில் இல்லைன்னா வேறு மாதிரி விழும்போது நம்ம வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் டிப்பிக்கலாக இதுதான், விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பல்லு வந்துடும். பெர்மனன்ட் பல்லு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 32. அப்படின்னா என்னது? மேல் தாடையில் 16 பல்லும், கீழ் தாடையில் 16 பல்லும் இருக்குது. ஃபஸ்ட்டு மோலார், செகண்ட் மோலார், தேர்ட் மோலார் வரைக்கும் இருக்குது. அது வந்து டிப்பிக்கலாக 6.5 வயசில் ஃபஸ்ட்டு பல் பெர்மனன்ட் பல்லு வரைஞ்சு தேர்டு மோலார் வந்து 17லேருந்து 18 வயசு ஒரு அப் டு 20 வயசு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 12 வயசில் 2 செட் ஆஃப் பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அது பால் பல்ல தான் வந்து தவறாக புரிஞ்சிட்டு இருக்கோமா? ஏன்னா இப்போ பால் பல்லெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கீழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைமரி மோலார் இருக்குது அப்படின்னா அந்த பல்லுக்கு பின்னாடியே பிரைமரி செகண்ட் மோலாரும் இருக்கும். அது விழும்போது ப்ரீ மோலார் பல்லு விழும். நம்ம சரியான பற்களை தான் நம்ம விழுந்ததை கவனிக்கிறோமா? யூஸ்வலாக பெர்மனன்ட் பல்லு வந்து இந்த சின்ன வயசில் 12 வயசில் ஆடி விழுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 12 வயசில் ஆடி விழுந்துச்சு அப்படின்னா அது யூஸ்வலாக பால் பல்லாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பால் பல்லு வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பக்கத்தில் அந்த பால் பல்லு இருக்கும்போது ஏதோ ஒரு பல்லு விழுந்து இன்னொரு பெர்மனன்ட் பல்லு வந்திருக்கும், அதுக்கு உண்டான பெர்மனன்ட் பல்லு சரியான நேரத்தில் வந்திருக்காது. ஏன்னா இந்த 12th இயரில் வந்து என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த பெர்மனன்ட் பிரைமரி மோலாருக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரீ மோலார் வரும், செகண்ட் ப்ரீ மோலார் வரும், பிரைமரி கெனைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு கெனைனும் வரும். இந்த 3 பற்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 months to 1 year இடைவேளைக்குள்ள ஒவ்வொன்று விழுந்து திருப்பி முளைக்கும். இது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து எந்த பால் பல்லு விழுந்துச்சுன்னு நம்ம கவனிக்காம விட்டோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்டையோ பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணிக்கும் போது அது என்ன பால் பல்லு வந்திருக்கு, அது பெர்மனன்ட் பல்லு வந்திருக்கான்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அவசியம் செக் பண்ணிக்கணும். யூஸ்வலாக பெர்மனன்ட் பல்லு இந்த வயசில் ஆடி விழாது. டிப்பிக்கலாக 12 வயசுலேருந்து அந்த 14 வயசு அந்த இன்னும் கொஞ்சம் யங் ஏஜில் வந்து பசங்க வந்து விளையாடும் போது அடிபட்டு அந்த பெர்மனன்ட் பல்லு அப்போ வந்து கொஞ்சம் உடஞ்சோ விழறதுக்கோ வாய்ப்பு இருக்கே தவிர ஆடி விழறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று நம்பர் ஆஃப் செட் ஆஃப் டீத், 2 செட் ஆஃப் டீத் தான் நமக்கு, 3வது செட் ஆஃப் டீத் கிடையாது. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பிரைமரி செட் அண்ட் செகண்ட் செட் போயிடுச்சுன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக பற்களை ரீப்ளேஸ் பண்ணலாமே தவிர இன்னொரு செட் ஆஃப் டீத் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வளருமா அப்படின்னா வளராது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.